இன்னைக்கு எந்த பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கும்காட் ஆரஞ்சு தான். மறுபடியுமே இந்த சீசனுக்கு நமக்கு எவ்வளோ காய் வச்சிருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு காய் பிடிக்கும்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நமக்கு பூக்களும் இருக்கு, பிஞ்சியுமே இருக்கு. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு எல்லா பிரான்ச்சஸ்லையுமே ஃப்ரூட்டிங் எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாருமே இது ஈஸியாக வளர்க்கக்கூடியது பிளான்ட்ல இதுவும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எலுமிச்சை செடி மாதிரி தான் இதுவுமே. பாருங்க நம்ம பிளான்ட் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட் மட்டும் கொடுத்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா இதோட ஃப்ரூட் வெயிட்டுக்கே அப்படியே நமக்கு பிரான்ச்சஸ் ஆய ஆரம்பிச்சிருது. இப்படி கட்டி விட்டுட்டீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா க்ரோத் இருக்கும். இதுக்கு என்னென்ன ஃபெர்டிலைசர்ஸ் ஃபாலோ பண்ணேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டதும் வாட்டரிங்லையும் பனானா ஃபெர்டிலைசர்ஸ் தான் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருந்தேன். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அடி உரமா வெர்மி கம்போஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டேன். பாட்டி மிக்ஸ் 1:1:1 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வச்சிருக்க க்ரோ பேக் பார்த்துட்டிங்கன்னா 12க்கு 18ங்கிற சைஸில் வச்சிருக்கேன். ஓரளவுக்கு இது மர வகைகள் தான் யூஸ் ஆகும். இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். பாட்டிங் மிக்ஸில் நீங்கள் அடிஷ்னலாக கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த எந்த நீங்கள் செடி வைக்கிறதா இருந்தாலும் பாட்டிங் மிக்ஸில் வேப்பம் புண்ணாக்கு, பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட க்ரோத்தும் நமக்கு பிளான்ட்ஸில் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு டைம் மட்டும் தண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வெயிலாக இருந்தால் 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கொடுங்க. செடியோட க்ரோத்து நல்லா இருக்கும். ரெகுலராக நம்ம தண்ணி கொடுக்கறத விட 3 நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு ஒன்ஸ் நீங்கள் இதை வாட்டரிங் பண்ணக்குள்ள பிளான்ட்டோட க்ரோத்து கொஞ்சம் நல்லா இருக்கும். டெரஸ் கார்டனில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நம்ம தொட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம். நல்லாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு காப்பு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இப்பயே நமக்கு 50க்கும் மேற்பட்ட காய்கள் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பாருங்க. ஒரு கிளையிலேயே நமக்கு 7லேருந்து 10 காய் வரைக்கும் பிடிச்சிருக்கு. 50க்கும் மேற்பட்ட காய்கள் தான் பிடிச்சிருக்கு. இன்னமும் இங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ ஃப்ளார்ஸ் வச்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஆல் சீசன் வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ், சீசன் ஃப்ரூட் கிடையாது, இது ஆல் சீசன் பிளான்ட். காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு 150லேருந்து 250 வரைக்கும் பிளான்ட்டோட சைஸும் நர்சரிஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். சின்னதாக இனிஷியல் டைமில் பூ பிஞ்சு. இதில் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பூ உதிர்வு பிரச்சனை வராது. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் புளிச்ச மோரை ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூச்சி தாக்குதல்னு இது வரைக்கும் வரல. மோஸ்ட்டாக இதில் சிட்ரஸ் வெரைட்டியில் அவ்வளோ சீக்கிரம் வராது. இதெல்லாம் நிலத்துல வச்சிங்கன்னா ஒரு 20 அடி ஹைட்டுக்கு வரைக்குமே நல்லாவே தாராளமாக போய் நம்ம எவ்வளோ கிட்டத்தட்ட 1000+ ஈல்டிங் நம்ம எடுக்க முடியுதுல. அந்த அளவுக்கு நமக்கு ஈல்டிங் கொடுக்குற வெரைட்டி தான் இது. இந்த பிளான்ட்டை டெரஸ் கார்டனில் வைக்கக்குள்ள நீங்கள் ஓரளவுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 18x18 க்ரோ பேக்கில் வச்சிங்கன்னா நம்ம மரமாகவே வளர்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இது பெருசாக ஃபாஸ்ட் க்ரோத்னே சொல்லலாம். லெமனை விட ஃபாஸ்ட் க்ரோத் இதில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.